இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பின்னரம் 6:30 மணி. எப்படி பிஸியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நெல்லியாடி டவுன். இதே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 6:30க்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. வணக்கம் மக்களை, இந்த காணொலியில் இப்போ நான் எந்த இடத்த சுற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வடமராட்சியோட ஒரு ஹார்ட் ஆஃப் த டவுன் சொல்லலாம். இல்லாட்டிக்கு யாழ்ப்பாண தீபகற்பத்தோட ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் டவுன் சொல்லக்கூடிய நெல்லியடி தான் நம்ம இன்னைக்கு சுற்றி பார்க்க போறோம். நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லியடி டவுன் அசுர வளர்ச்சி அடைந்த டவுன்னு சொல்லி தம்ப்நெயில் வச்சு நிறைய வீடியோ போட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி உண்மையான நிலை அது இல்லை. இப்போதான் வந்து நெல்லியடியானது பார்த்தீங்கன்னா சிறு குறு வாணிப தொழில் ரீதியாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர ஒரு டவுனாக இருக்கு. நான் ஏன் வந்து எங்கள் ஊர் நெல்லியடி டவுனை பார்த்தீங்கன்னா சிறு நடுத்தர வாணிபத்தில் வளர்ந்து வரும் டவுன்னு சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் டவுனை சுற்றி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், நிறைய உடுப்பு கடைகளும் சாப்பாட்டு கடைகளும் மக்களுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிற கடைகள் தான் நிறையவே இருக்கு. ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். எங்கள் நெல்லியடி டவுன் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் டவுன் மாதிரி பெரிய டவுன்லாம் இல்லை, 4 சந்தி தான் இங்கே நெல்லியடி டவுனு. அதனால தான் என்னமோ தெரியல, ஒவ்வொரு கடையும் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக, அதாவது தொடர்ந்து இருக்க இடைவெளி இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நெல்லியடி டவுனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வர்த்தகம் நடக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லியடி பொது சந்தை தான். அதை வந்து நம்ம கடைசியில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நெல்லியடி டவுனில் தெருவோரங்களில் இருக்கிற சிறு நடுத்தர கடைகளில் என்ன மாதிரியான வணிகம், என்ன மாதிரியான கடைகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போகிற ரோடு, இது பார்த்தீங்கன்னா கொடிகாமம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பருத்தூர், அது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் காலேஜ் போகிற பக்கம். நம்ம வந்து யாழ்ப்பாணம் போகிற ரோட்டில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நிறைய கடைகள் இருக்குது. ஸோ முதல்ல வந்து நம்ம அங்கே தான் போய் பார்க்க போகிறோம், அந்த பக்கம். பின்னாடி பார்க்குறீங்களா தான் நெல்லியடி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். இன்னும் வளர்ந்து வரும் வர்த்தக நகரம்னு சொல்றீங்க, பஸ் ஸ்டாண்ட் பார்த்தா சின்னதாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? என்னதான் பஸ் ஸ்டாண்ட் சின்னதாக இருந்தாலுமா இங்கே இருக்க உள்ளூர் வாசி மக்களுக்கு அன்றாடமாக தேவைப்படுற நேரங்களில் பார்த்தீங்கன்னா தங்கு தடையின்றி எல்லா பேருந்துகளையும் கிடைக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா பரத்துலேருந்து வர்ற எல்லா டவுன் பஸ்ஸுனாலும் சரி, வெளிநகர பஸ்ஸாலும் சரி, இங்கே வந்துட்டு தான் போவாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை வேற நகரங்களோட இணைக்கிற ஒரு A9 பாதைக்கு போகிற கொடிகாம ரோடாக தான். ஸோ அதனால் பருத்துலேருந்து வர எல்லா பஸ்ஸுமே இங்கே வந்துட்டு தான் போகும். ஸோ எந்த நேரத்துலையும் மக்களுக்கு தேவையான நேரங்கள்லாம் வந்து பேருந்து தங்க தடையின்றி கிடைக்கும். எங்களோட நெல்லியடி டவுனில் நடக்கிற வர்த்தகத்தை நீங்கள் 2 விதமாக பிரிக்கலாம். நெல்லியடி டவுன்லேருந்து யாழ்ப்பாணம் போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவையான வர்த்தகம் நடக்கக்கூடிய கடைகள் நிறைய பார்க்கலாம். இதே நெல்லியடியிலேருந்து பருத்தூர் போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடம்பர தேவையான வர்த்தக கடைகள் நிறைய பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அத்தியாவசிய தேவையான கடைகள் உள்ள பக்கம் தான் போயிட்டுருக்கேன். நெல்லியடி டவுனில் பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான கடை இதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்கம் மாளிகையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நியூ அம்பிகை ஜுவல்லரி கடையும் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உடுப்பு மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், நகைகள் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு டவுனாக தான் நெல்லியடி டவுன் இருக்குது. பார்த்தீங்கன்னா பேக் கடை, செருப்பு கடை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அழகு மாடம்னு சொல்லி ஃபேன்சி கடைகள்லாம் இருக்குது. அதுக்கு பதில் கிரி ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அத்தியாவசியம் தேவையான பண்ட பாத்திரங்கள் கடை, அந்த மாதிரியான நிறைய கடை, பாத்திர கடைகள்லாம் இருக்குது. நெல்லியடி டவுனில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் நகை மாளிகை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலைவாணி ஒரு கடை இருக்குது. அந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ். காரணம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து அழகு மாடங்களுக்குரிய எல்லா வகையான பொருட்களும் இந்த கடையில் கிடைக்கும். அதனாலே இந்த கடை வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலியமாக இருக்குது நெல்லியடி டவுனில். நெல்லியடி டவுன்லேருந்து யாழ்ப்பாணம் பக்கம் போனீங்கன்னா காலுக்கு போடுற செருப்புலேருந்து வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர ஆடைகள், அதோட பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் வந்து இந்த பக்கம் நிறையவே இருக்குது. ஏன் நெல்லியடி டவுனில் இருக்கிற ஒரே ஒரு பெட்ரோல் சட்டம் இந்த பக்கம்தான் இருக்குது. இப்போ நெல்லியடி டவுனில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாக்ஸ் அண்ட் பைட் சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய கடைகள் வந்து நீங்கள் இந்த யாழ்ப்பாணம் பக்கம் தான் பார்க்கலாம். அதுலேயே ஒரு பிரபலியமான கடை இது பார்த்தீங்கன்னா சுபாஷ் பேக்கரி. அங்கே வந்து கன்ஃபெக்ஷனரியாவில் நிறைய சோட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம்.
இதே சுபாஷ் பேக்கரி அருண் கடைக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மார்க்கெட் இருக்கு. அதுக்குள்ள தான் நம்ம போக போகிறோம். தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பழக்கடை, சின்ன மாதிரி சின்ன சின்ன சாக்லேட் இதெல்லாம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பலசரக்கு கடைகள்லாம் இருக்கு. அதே இங்கே பார்த்தீங்கன்னா உடுப்பு கடைகளும் நிறைய இருக்கு இந்த சின்ன மார்க்கெட்டுக்குள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கு. இங்கே வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் இருக்கு. இங்கே நெல்லியடியிலேருந்து படத்தூர் பக்கம் போனீங்கன்னா கைவிரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் பேர் சொல்லக்கூடிய கடைகள் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 3 கடை சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிபி, அங்கே பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து 5 வயசு குழந்தைகளுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே அந்த கடையில் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ மோட்டார் சைக்கிள் வாங்கணுங்கன்னா அங்கே வந்து மோட்டார் சைக்கிள் கடை 2 இருக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஃபன்னாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிராண்ட் கேஎஃப்சி கடையும் அங்கே தான் இருக்கு. நெல்லியடியில் இருக்கிற ஒரே ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்னா ரூபின்ஸும் அந்த பக்கம் தான் இருக்கு. அதையும் கடந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து இருக்கு. அதை வந்து நம்ம வீடியோ கடைசியில பார்க்கலாம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பின்னரம் 6:30 மணி. எப்படி பிஸியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க நெல்லியடி டவுன். இதே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 6:30க்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ சரியா நேரம் பார்த்தீங்கன்னா பின்னரம் 6:35. பின்னாடி பார்த்தீங்கன்னா சிக்னல் ஓப்பன்ல இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ வந்து எங்க ஊர்ல வந்து எல்லா வணிக கடைகளும் இன்னைக்கு பூட்டி இருப்பாங்க. அதனால சன கூட்டம் வந்து இன்னைக்கு இருக்காது. நெல்லியடி படத்துல யாழ்ப்பாணம் பார்த்த வர்த்தக வணிக கடைகள் கூட நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் காலேஜ் பக்கமோ இல்ல கொடியாம பக்கமோ பார்க்க மாட்டீங்க. காரணம் பாத்தீங்கன்னா 2 பக்கமும் முழுக்க முழுக்க வீடுகள் தான் நிறைஞ்சு இருக்கு. ஸோ வீடுகள் இருக்கிற இடத்துல கண்டிப்பா தெய்வங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் 2 பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா கோயில்கள் அதிகமா இருக்கு. அதுவும் கொடியாம ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தேவாலயம் தான் இருக்கு. அதுவும் மிகப்பெரிய தேவாலயம், அந்தோனியா தேவாலயம் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதாவது சென்ட்ரல் காலேஜ் பக்கம் பாத்தீங்கன்னா முருகன் கோயில், அம்மன் கோயில்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதே மாதிரி பருத்துறை ரோட்ல இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸையும் சேர்த்து பார்க்க போறோம். முதல்ல நான் உங்களை எங்க கூட்டிட்டு போப்பேன்னு பாத்தீங்கன்னா நெல்லிய டவுன்லயே அதிகம் வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறேன். அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா நெல்லியடியோட ஹார்ட் ஆஃப் த டவுன் சொல்லக்கூடிய நெல்லியடி பொது சந்தையில தான் நிக்கிறேன். நெல்லியடி வர்த்தகம் பாத்தீங்கன்னா காலைல 5:30க்கு ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பிக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நெல்லியடி பொது சந்தை தான். நெல்லியடி பொது சந்தை காய்கறிகள் எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா உள்ளூர் உற்பத்திகள் மட்டும் இல்லாம வெளியூர், அதாவது பாத்தீங்கன்னா வவுனியா தம்புலேருந்து நிறைய காய்கறிகள் வந்து இறக்குமதி செஞ்சுதான் இங்க வாணிபம் நடக்குது. இந்த நெல்லியடி பொது சந்தையில பாத்தீங்கன்னா மரக்கறி சந்தை மட்டும் இல்லாம இந்த மரக்கறி சந்தையை சுத்த வர பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பலசரக்கு கடைகள் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சந்தையில பாத்தீங்கன்னா ஆடு, மாடு, மீன், கோழி, இறைச்சி விற்கிற சந்தைகளும் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த சந்தைக்கும் அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா தனியார் சூப்பர் மார்க்கெட் மட்டும் இல்லாம தனியார் வங்கிகளும் நிறைய இருக்கு. எல்லாமே ஒரு பிசினஸ் இருக்குது. இப்போ நான் உங்களை எங்க கூட்டிட்டு போறேன்னு பாத்தீங்கன்னா நெல்லியடி டவுன்ல இருக்கிற ஒரே ஒரு தொல்லியல் பாதுகாப்பான இடத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறேன். நான் முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன அந்த இடத்த தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். இப்போ நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா வதரி கனகசிங்க பிள்ளையார் கோயிலுக்கு நேர் எதிராக தான் இருக்கேன். இந்த இடத்துல தான் நான் முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல நடப்பயணமோ மாட்டு வண்டியில வர்றவங்க இழப்பாறது கட்டின மடம் இருக்கு. அந்த மடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க தாகம் தீக்கிறதுக்காக கிணறு அமைச்சிருக்காங்க. அதே இந்த மடத்துக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு உரித்தான கேணி இருக்கு. இதெல்லாத்தையும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த மடத்தோட வடிவமைப்பு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த மடத்துல எஞ்சி இருக்கிறது பாத்தீங்கன்னா பெரிய தூண்களும் சின்ன தூண்களும் தான் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமர்றதுக்கான அந்த காலத்து சேர் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. அந்த காலத்து கட்டிடங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கற்களால் தான் செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த தூண்களும் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கற்கள் தான் செஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ நாம வந்து இது பக்கத்தில் இருக்க கிணத்தை தான் போய் பார்க்க போறோம். வாங்க கிணறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கிணறு அந்த காலத்துல இந்த மடத்துல வந்து ஓய்வெடுக்க வந்தவங்களும் சரி, அவங்க கூட்டிட்டு வந்த கால்நடைகளும் சரி, தாகம் தீக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த கிணறு இன்னைக்கு பயனற்றதா இருக்கு. உண்மை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மக்கள் வந்து அறிவாற்றலாலும் சரி, அறிவியல் ரீதியாலும் சரி சிறந்து விளங்கி இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த கிணத்துல இருந்து எடுத்து குடிச்சிட்டு மிச்ச தண்ணி இருந்துச்சுன்னா இந்த ஒரு ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, இதுல ஊற்றினாங்கன்னா இந்த ஹோல் வழியா இந்த தண்ணி வந்து இந்த வாய்க்காலால அங்க போய் இந்த பெட்டியா இருக்குல்ல அதுல போய் சேரும். அதுல வந்து தண்ணி தேங்கி இருக்க தண்ணியை வந்து கால்நடையில குடிச்சு அவங்களோட தாகத்தை தீர்த்துக்கும்.
உண்மையிலேயே அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிணறு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ அங்க இருக்க கோயிலுக்கே உரித்தான கேணி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து கேணின்னு சொல்லுவாங்க. காரணம் பாத்தீங்கன்னா நம்ம அங்க பார்த்தது கிணறு எப்படி இருக்குன்னா ரவுண்ட் ஷேப்பா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ரெக்டாங்கிள் ஷேப்ல இந்த மாதிரி படியெல்லாம் கட்டி இப்படி கட்டினாடியா வந்து இதை வந்து கேணின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த கேணியை தான் பார்க்க போறோம், அந்த காலத்து கேணியை. இந்த கேணியானது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த கோயிலோட தீர்த்த கிணறா பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா இன்றைய காலகட்டத்துல இந்த கேணியானது எப்படிப்பட்ட நிலையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். கல்வி அறிவு இருந்தால் தான் சிறந்த வர்த்தகம் செய்ய முடியும். சிறந்த வர்த்தகம் செய்யற நெல்லியடி மக்களோட கல்வி அறிவு எப்படி இருக்குன்னு அந்த காலத்துல எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கல்வி மான்கள் வாழ்ந்த பூமின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சான்று தான் இந்த பள்ளிக்கூடம். என் பின்னாடி பாக்குறீங்களா, இதுதான் நெல்லியடி சென்ட்ரல் காலேஜ். இது வந்து நெல்லியடியிலேயே சிறந்த பாடசாலையா திகழ்ந்துட்டு வருது. இந்த பாடசாலையானது பாத்தீங்கன்னா 1921ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. பின்னர் 1946ஆம் ஆண்டு மத்திய மகா வித்தியாலயமா தரம் உயர்த்தப்பட்டு பின்னர் தேசிய பாடசாலையா மாற்றம் அடைஞ்சு வடமாகாணத்திலேயே சிறந்த கல்வி நிறுவனங்கள் ஒன்றா திகழ்ந்துட்டு வருது. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நெல்லியடியிலேயே ரொம்ப ஃபேமஸான தடங்கன் புலியடி முருகமூர்த்தி கோயிலில் தான் நிற்கிறேன். நெல்லியடியில் மட்டுமில்லை, வடமராட்சியிலே இந்த கோயிலில் மட்டும்தான் முருகனுக்கு திருவுருவ சிலை வந்து கோயிலுக்கு வெளியில் எழுப்பியிருக்காங்க. வாங்க அதை பார்க்கலாம். பாருங்க, இந்த அண்ணா வந்து எவ்வளோ கலர் நயத்தோட பார்த்தீங்கன்னா இந்த முருகன் கோயில் சுவரில் வந்து எல்லா தேவிமார்கள் அப்புறமேட்டு விஷ்ணு பிள்ளையார் போன்றவங்களோட உருவத்தை வடிவமைச்சிட்டு இருக்கார். என் பின்னாடி பாக்குறீங்களா, இதுதான் வடமராட்சியிலேயே முருகனுக்கன்று இருக்கிற ஒரே ஒரு திருவுருவ சிலை. அதாவது பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில கட்டப்பட்டு இருக்க திருவுருவ சிலை. இதோட மொத்த அடி பாத்தீங்கன்னா 30 அடின்னு சொல்றாங்க. வடமராட்சியிலேயே எந்த ஒரு தெய்வத்துக்கும் இந்த மாதிரியான திருவுருவ சிலை வந்து கோயிலுக்கு வெளியில அமைச்சதே இல்லை. முருகனுக்கு மட்டும்தான் இருக்கு, இந்த கோயில்ல மட்டும்தான் இருக்கு இந்த சிலை. நெல்லிய டவுனால எல்லாரும் ஞாபகத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா கடையும் சத்தமான அந்த பிஸியான வீதியும் தான். அந்த பரபரப்புக்கு மத்தியில நீங்க கொஞ்ச நேரம் கடந்து பயணித்து வந்தீங்கனாலே போதும், முற்றிலும் மாறுபட்ட ஒரு விவசாய உலகத்தை நீங்க பார்க்கலாம். என் பின்னாடி பாக்குறீங்களா, இதுதான் அந்த விவசாய உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே பச்சை பசேல்னு இருக்கான். இதுதான் உண்மையான நெல்லி அடியோட ஹார்ட்னு சொல்லலாம். வியர்வை சிந்தி உழைக்கிற விவசாயியோட உழைப்பு தான் நம்ம தட்டுகள்ல வர்ற உணவின் ஆதாரம். அது உண்மைதாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க பாத்தீங்களா. யாழ்ப்பாணத்தோட சிறப்பே சின்ன வெங்காயம் தான். அந்த சின்ன வெங்காயத்தை எப்படி இங்க சாகுபடி செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. அமோகமா வந்து விளைஞ்சிருக்கு இந்த வயல்ல. நெல்லி டவுன்ல நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ற ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு தான். ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நெல்லிய டவுன்ல இல்லை. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிய டவுன் முழுக்க முழுக்க ஒரு வீடுகள் நிறைஞ்சதாகவும் கடைகள் நிறைஞ்சதாகவும் இருக்கே தவிர ஒரு ஸ்பேஸ் கூட இல்லை. புதுசாக ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி. ஸோ அதனால எதிர்கால காலத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லிய டவுன் வளர்ச்சி அடையுமான்றது ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலுமே நெல்லிய டவுன் வந்து எங்கள் வடமராட்சியோட பெருமை. ஸோ அதனால் வந்து முழுமையாக இந்த காணொலியில் உங்களுக்கு தந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.